இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, எங்களை உருவாக்கி இந்த உலகத்தில் வாழ வைத்துக் கொண்டிருக்கிற உமது மேலான கிருபைக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். உம்முடைய வார்த்தையாலும் உம்முடைய திவ்ய நற்கருணை உடனிருப்பினாலும் எங்களுக்கு தேவையான உடல் உள்ள ஆன்மீக நலன்களையும் எங்கள் குடும்பத்திற்கு தேவையான ஆசீர்வாதங்களையும் எங்கள் குழந்தைகளுக்கு தேவையான அருளையும் நீர் கொடுத்து கொண்டிருக்கிறீர். நீர் செய்கின்ற எல்லா செயல்களுக்காகவும் நாங்கள் அனுபவிக்கின்ற அற்புதங்களுக்காகவும் நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், பாபிலோனில் உள்ள மக்கள் இறைவனுக்கு எதிராக செயல்பட்டதினால், இறைவனுக்கு விரும்பாத செயல்களை செய்ததினால் சபிக்கப்பட்டார்கள் என்பதை பற்றி தெல்லம் தெளிவாக விளக்குகிறது. நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். வீழ்ந்தது வீழ்ந்தது பாபிலோன் நகர், அவள் பேய்களின் உறைவிடமாக, அனைத்து தீய ஆவிகளின் பதுங்கிடமாக, தூய்மையற்ற பறவைகள் அனைத்தின் புகலிடமாக, தூய்மையற்ற வெறுக்கத்தக்க விலங்குகளின் இருப்பிடமாக மாறிவிட்டாள். அந்த நகரம் எவ்வாறு அழிக்கப்படும் என்பதை பற்றி தெல்லம் தெளிவாக விளக்குகிறது. நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேமின் அழிவை பற்றி தெல்லம் தெளிவாக விளக்குகின்றார். இவ்வாறு நாம் மேலும் வாசிக்கின்றோம். மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள். இவை நிகழத் தொடங்கும் பொழுது நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வந்துவிட்டது என்று இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். மக்கள் இறைவனுக்கு எதிராக செயல்பட்டதினால் எருசலேமில் உள்ள மக்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்பதை தெல்லம் தெளிவாக விளக்கி ஆண்டவர் இயேசுவின் வருகைக்காக நாம் தயாராய் இருக்க வேண்டும் என்று வெளிப்படுத்துகிறது. நற்செயல்கள் செய்து தயாராவோம். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.